பணத்துல உங்க அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, ஆனா தைரியத்துல உங்களை விட பெரிய ஆளு தான். இந்த நிச்சயத்தை நான் நடக்க விட மாட்டேன். விடு. குடிங்க. ஏய். போன. ஏய். எங்க போற? ஒழுங்கு மரியாதையா இங்கே இருடி. ஏய், அவளை புடி. என்ன விடு. விடு. அவளை அந்த ரூம்க்குள்ள தள்ளு. ஓகே மேடம். விடு. ஓடி. போ உள்ள. என்ன விடு. கதவை சாத்து. கதவை தரங்க. மேடம் ஐயா உங்களை கீழே கூப்பிடுறாரு மேடம். அவகிட்ட இருந்த மொபைல் மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு. அதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. நீ போய் அதை தேடி எடுத்து. சரிங்க மேடம். நான் இப்ப கீழே மேடம் போறேன். இவ்வளவு இப்ப என்ன பண்றது மேடம்? முதல்ல நிச்சயத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் இவ கதையை முடிக்கலாம். சீக்கிரம் போய் தேடி சரிங்க போ. மேடம். ஐயோ, யாராவது கதவை தரங்க. ஓம் அசோகாயே நமஹ, ஓம் அமிர்தாயே நமஹ. மாப்பிளையோட அம்மா நீங்க முகூர்த்த பத்திரிகை வாசிக்கிற நேரத்துல எங்கம்மா போனீங்க? அதான் வந்துட்டேல்ல, நீங்க ஆரம்பிங்க. சபையில எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் இருக்காங்க. நீங்க நிச்சய பத்திரிகையை படிங்க. யாராவது கதவை தரங்க. நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் 31/8/2022 புதன்கிழமை யாராவது கதவை தரங்க. பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 5 மணி முதல் 6:30க்குள் மதுரை மாவட்டம் மேலமாசி வீதியைச் சேர்ந்த திரு நரேந்திரகுமார் திருமதி சகுந்தலாவின் புதல்வன் திருநிறை செல்வன் தர்ஷனுக்கும் யாராவது இருக்கீங்களா? மதுரை மாவட்டம் அரசனூரைச் சேர்ந்த திரு சந்திரமோகன் திருமதி வேதவல்லியின் புதல்வி திருநிறை செல்வி மானசாவிற்கும் வடபழனி முருகன் சன்னிதானத்தில் அனைத்து பெரியோர்களின் முன்னிலையில் திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்படுகிறது. மனசா யாராவது இருக்கீங்களா? யாராவது கதவை யாரு? தரங்க. நான் வாணி, நான் வாணி. கதவை தரங்க. வாணி உள்ள என்ன பண்ற? ஐயோ, கதவை தரங்க. கதவா? ஆ? இரு வந்துடுறேன். கதவை தரங்க. சபையில யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? இல்லங்க. ம். ரெண்டு குடும்பத்துக்கும் பரிபூர்ண சம்மதமா? சம்மதம். சம்மதம். ம். கதவை தரங்க. வாணி தள்ளுங்க. உன்னை யார் இந்த ரூம்குள்ள வச்சு கதவு சாத்தினா? ரெண்டு குடும்பமும் முகூர்த்த தட்டை மாத்திக்குங்க. தட்டை மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சரேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் வசும்.
இந்த மாப்பிள்ள நல்லவன் இல்ல. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நடந்தா மானசாவோட வாழ்க்கையே நாசமா போயிரும். வித்யா, மனசா யார பார்த்து என்ன வார்த்தை நீ சொல்ற? இவரு கெட்டவரா? அம்மா, இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் கல்யாணத்தை நடத்த விட மாட்டான்னு சொன்ன கேட்டீங்களா? நான் சொன்ன மாதிரியே பண்றா பாருங்க. வித்யா, இதுக்குதான்ப்பா இவள நான் இந்த வீட்டை விட்டு துரத்த சொன்னேன். இவளுக்கு என் மேல எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருந்தா இத்தனை பேரு கூடி இருக்கிற சபையில என்ன கட்டிக்க போறவரை பத்தி தப்பா சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாப்பா. மனசா, நீ என்ன வேணாலும் சொல்லு. உனக்காக நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு கூட தயாரா தான் இருக்கேன். ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. இந்த கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கையே நாசமா போயிரும். வித்யா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன தைரியத்துல நீ தர்ஷன தப்பானவன்னு சொல்ற? சின்ன சின்ன அசம்பாவிதத்தை பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பார்த்தா எதுவும் வேலைக்கு ஆகலன்னதும் உடனே இப்போ இந்த அளவுக்கு சீப்பா இறங்கி வந்துட்டா. மாப்பிள்ள தப்பானவர்னு சொன்னாதானே நிச்சயம் நிக்கும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனே வேதா, நீ தான் நம்பவே இல்ல. அதுலயும் உன் சம்பந்தி இவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு இவ செலுத்துற நன்றி கடன் இதுதான். இல்லம்மா, நான் சொல்றது உண்மை. இந்த தர்ஷன் நல்லவன் இல்ல. இன்னொரு தடவை அவரை பத்தி நீ தப்பா வார்த்தை சொன்ன உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். வெளியே போ. மா, நான் சொல்றது உண்மைமா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. பொண்ணு வெளியில போன்னு சொன்ன. மா, உங்க மேல எனக்கு மரியாதை நிறைய இருக்குமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா இப்ப நீங்க என்ன கொன்னு போட்டாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பாத்தீங்களா ஆண்டி, உங்க பேச்ச கேட்க முடியாதுன்னு சொல்றா. அந்த அளவுக்கு திமிரு அடிச்சு இவளுக்கு. வித்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றது உண்மை சஞ்சய். இந்த தர்ஷன் நல்லவன் இல்ல. வித்யா, எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அவன் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தத நான் என்